டீ கேட்டாருங்க. சரின்னு போட்டு குடுக்கலான்னு டீய போட்டு கொண்டு வந்து குடுத்தேன். குடிக்காம என்ன பண்ணிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு சின்ன பிள்ளையாட்டம். விளையாடாதீங்க கேமுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. குழந்தைங்கள தானே சொல்லுவோம் கேம் விளையாடக்கூடாது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. விளையாடாதீங்க கொண்டே விடுவேன். கட் பண்ணுங்க. வேறு ஏதாச்சும்னாலும் பாருங்கள். கேம் மட்டும் விளையாடாதீங்க. எனக்கு கேம் விளையாடுறதே பிடிக்கவே பிடிக்காது. இந்த 2 பேரும் காப்பியில் குடிச்சு பாருங்க. டீ. ஆமாம் டீ தான். டீ தான் போட்டேன், காபி போடலை. வைஃபை கனெக்ட் ஆயிருந்துச்சு. வைஃபை சுத்தமாக கரண்ட் இல்லை வைஃபைக்கு. அது இருந்தால் அதில் நோண்டுங்க. வைஃபை இல்லாமல் இந்த கேம் விளையாண்டு. மழை சாயந்தரம் லேட்டாக மழை வந்துச்சு. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெயில் வந்துருச்சு. அதான் பாருங்கள் எப்படி கணருதுன்னு. ஃபேன் இல்லாமல் மட்டும் இருக்கவே முடியாது. எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி தான் அந்த பையா தொங்கும். யாரும் எதுவும் சொல்லிவிடாதியே. ஏன்னா நம்ம வீடே சின்னோண்டு வீடு தான். இதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் மடி ஓயாமல் இதை எடுத்து எடுத்து வெளியில் போட முடியாது. எலி கடிச்சிருச்சுன்னா ஜாமான் வாங்க முடியாதனால தான் வீட்டுக்குள்ளே ஆணி அடித்து எங்கே பார்த்தாலும் பையா தொங்கும். என்ன பண்ணுறது? இருக்கிற இடத்துக்குள்ளே தானே எல்லாத்தையும் வச்சு சமாளிக்க முடியும். தூக்கி தூக்கி வெளியில் வைக்க முடியாதுல்ல. அந்த வீட்லேயும் கொஞ்சம் ஜாமான் வச்சுருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணுறது? எப்படி இருக்குது பாருங்க. எலி தொல்லை ரொம்ப இங்கே. எத்தனை பை வாங்கினாலுங்க எலி பயங்கரமாக இருக்குது. அந்த காலத்து மண் வீடு. அதனால் எத்தனை எலி பேஸ்ட்டு நம்ம வச்சாலுமே கூட, எலி பேஸ்ட்டை விட இந்த எலி பொறி இருக்குல்ல அது நிறைய நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் எலி மாட்டவே மாட்டாது. நேக்கா வந்து தேங்காயை தின்னுட்டு போயிடும். எலி பேஸ்ட்டு விற்கவும் மாட்டாங்க கடைகளில். எலி பேஸ்ட்டு கிடைக்காது. நான் அந்த எலி பொரியில் வந்து தேங்காயை மாட்டி கொண்டு வந்து வைப்பேன். அது வந்தால் இதில் நாங்கள் விட்டுட்டோம். போ, நீ என்னத்தை திங்கிறியே என்னத்தை கடிக்கிறியோ கடிக்கிற வரை கடி, போகிறது போட்டுன்னு விட்டுட்டேன். ஓகே பாய். டீயை குடிக்கிறோம். டீ குடிக்க போகிறோம். குட் நைட். குட் நைட் சொல்லுங்கள். குட் நைட்.